பேச்சுவார்த்தை எங்களுக்கு சுமூகமா ஏற்பட்டிருந்தா அம்மையார் குப்பத்தில் தறி ஓடி இருந்திருக்கும். இவங்க யாருமே இந்த 48 பஸ்ல ஏறி கல்யாண வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இதுக்கு முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகளும் எங்க மண்ணடி முதலாளிங்க தான் காரணம். 4 உயிர் போயிருக்குது எங்க ஊர்ல அம்மையார் குப்பத்தில். அந்த 4 குடும்பத்தை யாரு காப்பாற்ற போகுது? அரசாங்கம் காப்பாற்ற போறாங்களா இல்ல மண்ணடியில் இருக்கிற முதலாளியும் காப்பாற்ற போறாங்களா? எங்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை சென்னையில் நடந்தது சார். தொழிலாளர் நல ஆணையத்தில் அந்த தொழிலாளர் நலத்தில் முதலாளிங்க எங்களுக்கு 1 பைசா கூட கூலி போட்டு கொடுக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால அன்னைக்கு புதங்காம பேச்சுவார்த்தை எங்களுக்கு சுமூகமாக ஏற்பட்டிருந்தா அம்மையார் குப்பத்தில் தறி ஓடி இருந்திருக்கும். இவங்க யாருமே இந்த 48 பஸ்ல ஏறி கல்யாண வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இதுக்கு முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகளும் எங்க மண்ணடி முதலாளிங்க தான் காரணம். 4 உயிர் போயிருக்குது எங்க ஊர்ல அம்மையார் குப்பத்தில். அந்த 4 குடும்பத்தை யாரு காப்பாற்ற போகுது? அரசாங்கம் காப்பாற்ற போறாங்களா இல்ல மண்ணடியில் இருக்கிற முதலாளியும் காப்பாற்ற போறாங்களா? பாரு, கண்ணீர் மகள் எல்லாம் குழந்தை குட்டியோட செத்துருக்காங்க சார். ஆட்டு மாத சத்துனாங்க. மனசாட்சி இல்ல, கொத்தரி வேணாங்க. இலங்கை அகதிய கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுதந்திரம் இருக்குது. ஆனா நெசவாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் கிடையாது. என்ன சார் இது அர்த்தம்? சார் சப்ளையர் வேலைக்கு அவங்க தேவைப்பட்டா போன் பண்ணி கூப்பிடுறாங்க சார். அவன் பசிக்கு போறான் சார். தறி ஓடிந்தா இவங்க போயிருக்க மாட்டாங்க. இன்னும் 4 உயிர் போயிருக்காது. இதுக்கு யார் காரணம்? இதுக்கு யார் காரணம்? நாங்க இன்னைக்கு 3 வாரமா 18 நாளா நாங்க தறி நிறுத்திட்டு போராடிக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு அரசாங்கம் செவி சாய்க்கல. நெசவு தொழிலே இல்லாத போச்சு. அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாம பால் பில்லு, கரண்ட் பில்லு, குழந்தைங்களுக்கு பாதுகாக்கிறத கூட துட்டல சார். அதனால கல்யாண வேலைக்கு போறாங்க. கல்யாண வேலைக்கு போனதுனால தான் சார் இந்த உயிர் விபத்து ஏற்பட்டுக்குது. இந்த உயிருக்கு யாரு எந்த அரசாங்கம் பதில் சொல்ல போகுது? முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, நெசவாளர்களுடைய வாழ்க்கையில் நான் ஒளி ஏத்துறேன், நான் ஒளி ஏத்துறேன், ஒளி ஏத்துறேன். இந்த ஒளிதான் ஏத்துறதுக்கு வந்தாரு அந்த முதலமைச்சர். அதுக்காக வந்தாரு அங்க முதலமைச்சர். உங்களில் ஒருவன் எங்க 4 குடும்பம் செத்துக்குது. எங்க உங்களில் ஒருவன்? அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? எங்க நெசவாளர் குடும்பத்துக்கு எங்க அம்மையார் குப்பத்தில் 4 உயிர் போயிருக்குது. என்ன சார் அர்த்தம்? ஒரு நாயை கூட கொல்லக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது சார். செத்தவங்க குடும்பத்துக்கு யார் சார் பதில் சொல்றது? குழந்தை குட்டியோட எல்லாரும் ரெவெண்ட் பசங்க சார். சின்ன சின்ன பசங்க, படிக்கிற பசங்க சார். யார் சார் இந்த 4 குடும்பத்தை பாதுகாக்கிறது? யார் சார் அந்த 4 குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் எப்படி போகுது சார்? எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க சார். பொண்ணாடிங்க என்ன வேலை செஞ்சு காப்பாற்ற முடியும்? எங்களுக்கு இந்த தொழில் விட்டா வேற தொழில் கிடையாது.